நாம் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மருத்துவர நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர நாம நிகழ்வோடு எங்களோட வளமை போலவே இணைந்திருக்கின்றார் விருப்பு ஓய்வு பெற்ற வைத்திய கலாநிதி திருமதி டாக்டர் ஹேமா நவரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் மனநல நிபுணராகவும் சுவிஸ் நலம்பட வாழ்வும் மருத்துவத்துறை நிபுணர் அமைப்பின் ஆலோசகராகவும் சமூக சேவராகவும் உலக அளவில் இலவச மருத்துவ ஆலோசனையை சமூக ஊடகங்களுக்கு வழங்குவராகவும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமும் கருத்துக்களை வழங்கி மக்களுக்கான பொது சேவையை செய்து வருகின்றவராகவும், அது மட்டுமல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கமாக உளநல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் என்ற நூலை எழுதி வெளியிட்டு இருக்கின்ற மருத்துவ கலாநிதி ஹேமா நவரஞ்சன் அவர்களை சுவிஸிலிருந்து அழைக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். திரு தேவராஜா அவர்களுக்கும் STS நிறுவன தொலைக்காட்சியின் டைரக்டர் பணிப்பாளராக நீண்ட காலம் மிகவும் அழகாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் சந்தோஷம். STS டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் உண்மையிலேயே பல விடயங்களை மனோ தத்துவ ரீதியாக உரையாடி வருகின்றீர்கள். அது சம்பந்தமாக நீங்கள் பணிபுரிந்தவர்கள். இன்று நாங்கள் கதைக்க இருக்கும் விடயம் எதுவாக இருக்க போகின்றது? ஆளுமை கோளாறு நாங்கள் ஏற்கனவே ஒரு கால் பார்த்த நாங்கள் அதில் 10 வகை ஆளுமை கோளாறு பார்த்த நாங்கள். ஆனால் அது மேலெழுந்த வாரியாகத்தான் நாங்கள் ஒரு மேலெழுத்த வாரியாகத்தான் கதைக்க முடிஞ்சது. என்னென்றால் 2 part 1 part 2 போட்டாலும் எங்களுக்கு அது ஆழமாக கதைக்க முடியவில்லை. ஆனால் இப்போது பொதுமக்கள், பெரும்பான்மையான பொதுமக்களுக்கு இந்த மனநல மருத்துவம் தெரிய ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்றால் தற்போது பல பிரச்சனைகளை பொதுமக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையா ஒரு மனநல அரசியல்வாதியோ இல்லாட்டி ஒரு நடிகர்களையோ யாரையாவது ஆளுமை கோளாறு இருக்கா இல்லையா, இவர் ஏன் எல்லாரும் மிக்ஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்லினும், ஏன் இவர்கள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்லினும் என்று சொல்லி அவர்கள் பதட்டமான உண்மையாத எல்லா தமிழர்கள் பலருக்கு புரியவும் இல்லை. அதனால் அவர்களுக்கு அடிப்படை மனநல மருத்துவம் தெரியாதபடியால் பிழையான வழிகளிலையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்க்கும் முகமாக சிலரை பற்றி கதைக்க சிலர் பயப்படுவார்கள். உதாரணத்துக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது நார்சிஸ்டிக் ஆளுமை கோளாறோ இல்லாட்டி ஹிஸ்டியோனிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், இதை வரலாற்று ஆளுமை கோளாறு என்று சொல்லுவார்கள். இல்லாட்டி அதை நாங்கள் நாடகத்தன்மையான ஆளுமை கோளாறு என்று சொல்லுவார்கள். இப்படியானவைதான் இப்ப அதிக அளவு பேசப்படுகின்றது. குறிப்பாக மருத்துவர்கள் இதை பேசினாலும் பொதுமக்களுக்கு அதை விளங்கிக் கொள்வது இலகுவாக இல்லை. ஆகவே அவர்கள் மருத்துவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்கு இஷ்டத்துக்கு கதைக்கிறார்கள். இந்த மாதிரி பிழையான ஒரு எண்ணங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதை நான் ஒரு மனநல மருத்துவர் நிபுணராகவோ ஆலோசகராகவோ என்னவாக இருந்தாலும் கட்டாயம் நான் பொதுமக்கள் கேள்விகளை நான் நிவர்த்தி செய்யணும் என்று நினைத்துதான் கதைக்க சொல்லி கேட்டவுடன் நான் முடிவெடுத்து கதைச்சா. என்னென்றால் கட்டாயம் இது எல்லாருக்கும் தெரிய வேணும். நிச்சயமா தெரிஞ்சாதான். பூனைக்கு மணி கட்டுவது யார் என்ற ஒரு கேள்வி இப்ப போய்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு அன்று நாங்கள் அதுக்கு பயப்படக்கூடாது. 6லும் சாவு 100லும் சாவு, தாயம் காப்பது கடமையடா, நாங்கள் அதை காக்கணும். இப்ப நாங்கள் பார்க்க போனால் அந்த நார்சிஸ்டிக் ஆளுமை கோளாறு இது என்றால் என்ன? எங்கட குடும்பத்திலேயே இருக்கலாம். பெரும்பான்மையான ஆண்களும் இருக்கின்றார்கள், ஆனா சிறுபான்மையான பெண்களும் இருக்கின்றார்கள். நடிகர்கள் முக்கியமா பிக் பாஸ் பார்த்தால் அதுல கண்டுபிடிக்கலாம். மற்றது அரசியல்வாதிகள், ஹிட்லர், ட்ரம்ப், புடின்ல இருந்து பலதரப்பட்ட அரசியல்வாதிகளையும் அநேகம் இந்த அலெக்சாண்டர் வரையும்
அந்த காலத்து அலெக்சாண்டர் வரையும் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது ஆளுமை கோளாறுல தான் போடுகின்றாரு. முக்கியமா நாங்க ஹிட்லரை பார்த்தால் ஒரு சர்வாதிகாரி. அந்த நார்சிஸ்டிக் என்றாலே ஒரு சர்வாதிகாரம் என்ற அர்த்தத்துலதான் உண்மையா நாங்கள் சிந்திக்க முடியும். ஆகவே நாங்கள் இன்றைய அதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். என்னென்றால் இவர்கள் தாங்கள் தான் நான் தான் கடவுள் என்று நெப்பினும், இல்லாட்டி நான் தான் டாப், நான் தான் முக்கியமானால் மற்றாக்கள் எல்லாம் சின்ன திறவழி என்று சொல்லி விட்டுருவேணும். தங்களை விட்டா ஆள் இல்ல என்று தங்களை பின்னால ஒரு வட்டம் போற மாதிரி தான் இந்த எண்ணம் இருக்கும். அப்பா இந்த டாக்டர் போய் திடீரென்று சொல்லுவேன்னு, நான் ஜனாதிபதியானால் என்ன நடக்கும், நான் எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கு இன்னும் எத்தனையோ பேர் கேட்டவை ஒண்ணு வேணும், நான் முதலமைச்சரா வந்தா நான் அது சிவன் இது சிவன் அடிச்சு விடுவினும். அது கிராண்ட் வாஸ் என்று சொல்றது, டிலூஷன் அண்ட் கிராண்ட் வாஸ். அது உண்மையா ஒரு சைக்கோட்டிக் சிம்டம், அதாவது நோய் அறிகுறி. அதாவது தங்களோட கற்பனையா திறந்து விடுறதா, என்னவாவதும் சொல்லிக் கொண்டிருப்பினும் என்னவும் செய்வினும். அப்ப அவன் நினைக்கிறது தங்கள்லாம் எல்லாம் தங்கி இருக்கு, சக்தி பவர் தங்கள்லாம் இருக்குது, வெற்றி எல்லாம் தாங்க வெல்லுவினம். ஆனா உண்மையாங்க ஒன்றும் வெல்லுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனா அவன் எப்பினும் தாங்கள் வென்றுடுவோம் என்று. அப்ப இப்படியான, அதாவது அவர்கள் ஃபேண்டாசில கற்பனை உலகத்திலேயே மகிழ்ந்து தங்களே பெருசா எண்ணிக்கொண்டு தற்பெருமை கதைக்கிறது. சாதனைகளை, சின்ன சின்ன சாதனைகள் இருந்தாலும் அதை உடனே பெருசா கதைக்கிறது. எல்லாத்தையும் திறமைகளை மிகப்படுத்துறது. மற்றாக்கள் தங்களை பாராட்டணும், தாங்கள் மற்றாக்களை பாராட்ட மாட்டேனும். ஒரு தடவை உனக்கு என்ன தெரியும், நீ மூடிட்டு ரெண்டு வினும். ஆனா மற்றாக்கள் தங்களை பாராட்டணும் கட்டாயம் எதிர்பார்ப்பிடும். நீ என்ன ஓயல் பாஸ் பண்ணின, நீ உனக்கு என்ன தெரியும் உடனே எடுத்த எடுப்புல எல்லாரையும் சொல்லி விட்டுருவேணும். இப்ப ஒரு 10 நாள் ஒரு டிரெக்டரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தால் வாழ்க்கை பூரா நான் டிரெக்டர் சொல்லி கொண்டு இருக்கலாம். நினைவு ஏன்னா அவ அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறதால கொஞ்சம் அப்பாவி மக்கள் அதை நம்பிவிடும். குடும்பத்துல கூடி வைஃப் மனைவியோ பிள்ளைகளையும் கதைக்க விடாயினும், நான் இவ்வளவு செய்தேன், நான் என்ன போல ஒரு ஆள் உனக்கு கிடைக்குமே, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்குமே, அப்படி தங்களை தாங்கள் என்னோட கதைக்க உனக்கு தகுதி இருக்கோ இப்படிதான் கேட்பினும். அப்படி அந்த அடக்கி வைக்கிறது மற்றாக்களை, அதைத்தான் அந்த சர்வாதிகாரம் என்று சொல்றது. வேற ஒரு தரையும் கதைக்க விடாயினும். மற்றது ஆணவம், தலைக்கணம், அவைக்கு இயக்க குணம் எல்லாம் பெருசா இருக்காது. ஈவன் மருத்துவரா இருந்தா கூடி மற்றவைய எள்ளி நகையாடுவினும், கேவலமா கதைப்பினும். அது ஒரு மருத்துவருக்குரிய குணமா இராது. இப்ப நாங்கள் நோயாளிகளையோ அடுத்த விரலை மனிதர்களையும் விட அவர்களுக்கு உறவாக தாய் சகோதரமாக நினைத்து நாங்கள் அவைய குணப்படுத்துவதுதான் எங்கள்ட சிறந்த செயற்பாடா இருக்கணும் உண்மையா ஒரு மருத்துவருக்கு. அப்ப அப்படி இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்படி இருக்காது. மற்றவை இந்த தேவைகளை உணர்வுகளை அவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப கட்சியில ஒரு ஆள் தன்னை விட உயருதாண்டால் உடனே டக்குன்னு சொல்லி, நீ ஒரு துரோகி, நீ அங்கால போ, உனக்கால் வெளிஞ்ச இல்லையாட்ட தட்டி எல்லாரையும் கழிச்சு விட்டுருவிடும். அது யாரும் பிரச்சனை பண்றவே கழிச்சு விட்டுருவிடும். ஏனென்றால் அவைக்கு தான் ஹெட்டா தலைவனா இருக்கணும். மற்றாக்கள் எல்லாரும் சின்ன தலைவலியா இருந்து ஆமா போட்டு கொண்டு இருக்கிறேன்டா மட்டும் நீ இரு, இல்லாட்டி ஓடிப்போ அங்கால என்றது. இங்க குடும்பத்திலேயும் அப்படித்தான். வாய்ப்பில்லையா பேசாம இருக்கும் வரையும் ஓரளவு அடிமை ஃப்ரீயா அடிமை கிடைக்குது, தண்ணில இருந்துட்டு போகட்டும், சரியா வேலைக்காரி மாதிரி இருந்து சமைச்சு தந்து பிள்ளைகளையும் பார்த்து கொண்டால் தண்ணில இருக்கட்டும்ட்டு விடுவினும். எல்லாடி கொஞ்சம் எதிர்த்து காய்ச்சா சரி துவங்கி விடுவினும். அப்ப அடுத்தவே இந்த தேவைகளையோ அடுத்தவே இந்த உணர்வுகளை அவன் மதிக்க மாட்டேன். மற்றது என்ன சொல்லுங்க, இப்ப செக்ஷுவல், அதாவது குடும்பம் நடத்துற இந்த செக்ஷுவல் இதுகள் என்றால் அவன் அதை பற்றி மனைவியின் உணர்வுகளோ இல்லாட்டி கணவற்ற உணர்வுகளை இல்லாட்டி வருமானங்களை, குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களோ அதுகள தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைக்க மாட்டேன். தாங்க நினைச்சதுதான் என்னண்டாலும் தாங்க நினைச்சதுதான். மற்றாக்களுக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்க மாட்டேனும். இருந்தா விட்டா விடன்ற மாதிரி. ஆனா விடவும் மாட்டினும். ஏனண்டா ஃப்ரீயா
அடிமை கிடைக்கலாம் விட மாட்டேனும் வேண்டாம். அப்ப அது வச்சுக்கொண்டே இருப்பினும் மற்றது தங்கட சாதனையால தங்கட திறமையால சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா அப்படியா ஐயா பியான்னு சொல்லி அத தூக்கி மிகப்படுத்தி கதைக்கிறது. அது ஒரு மற்றாக்களை முட்டாள் பட்டம் கட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. மற்றது தங்களுக்கு ஆமா போடுறாக்களோட கதைப்பினும் அதே மாதிரி தங்களுக்கு அனைவான கீழே வேலு மனைவி பிள்ளைகளோ இல்லாட்டி கட்சியில இருக்கிறவையோ இல்லாட்டி தங்களோட சிநேகமான நடிகர்களோ அப்படி என்னவா யாரா இருந்தாலும் அவைய இப்ப தனக்கு ஆமா போட்டு தன்னை பாராட்டினா தான் அவைய வச்சிருப்பினும். அவை எதிர்த்து கதைச்சால் துரத்தி விட்டுருவிடும். தாங்கள் ஒரு தரையும் பாராட்ட மாட்டேனும். ஆனா அவன் தங்களை பாராட்டணும்னு நினைப்பினும். மற்றதும் தங்களின் வெற்றியை மட்டும் மனதுல குறியா வச்சுக்கொண்டு காரணம் இல்லாமலே எதிர்ப்பினும் எதிர்பார்ப்பினும். தங்களுக்கு தேவை ஒரு ஃபேவராவோ அட்வான்டேஜாவோ இருந்தா தங்களை எதிர்பார்ப்பினும். மற்றது தங்களுக்கு தேவையான எல்லாரையும் பயன்படுத்தி கொள்வினும் யூஸ் பண்றது. நிராகரிப்பு புலம்பெயர் தமிழர்கள் காசு அனுப்பி கொண்டிருந்தால் அவன் பாராட்டு புழுவினும். அங்கால போனான்னா நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு புள்ளகத்தி கொண்டு கேட்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கும். அப்ப இது நிராகரிப்பு. இப்ப என்னென்ன தேவை வேற முடிஞ்ச உடனே நீ யாரோ நான் யாரோ, ஆறு கடக்கிற வரை அண்ணன் தம்பி, அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி அது அப்படியே பழகிடுவேணுமா. என்னன்னா தாங்கள் ஒரு பெரியாக்களை நினைக்கல எல்லாம் சின்ன தூசுகளானே அப்படி நினைக்கல மதிக்க மாட்டேன் மற்றாக்களை. மற்ற தங்களோட ஒரு ஆள் உயர்ந்து போகுது, ஒரு ஆள் அரசியல்லையோ இல்லாட்டி நடிப்பிலையோ இல்லாட்டி குடும்பத்திலயோ வைஃப் உயர்ந்து படிச்சு கொண்டு போனால் இல்லாட்டி தகுதியில உயர்ந்து கொண்டு போனா விட மாட்டேன். ஏதோ ஒன்று சொல்லிக்கொள்ளி அவையா எப்படியாவது கீழே தாழ்த்துற வெல்பாப்பிடும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை அவன் எல்லாம் கட்டித்தனமா ஒரு முக்கிய ஒரு ப்ரோக்ராம் கொண்டு கொடுக்க விழுக்கிட பொதுமக்களுக்கு. கணவருடன் என்ன செய்துட்டு டக்குன்னு அவ இத்தனையும் சமைச்சு வச்சுட்டு தான் போனவா. ஆனா இவர் அடிக்கிறாரு, அடிச்சு ஓடிவா. அவர்கிட்ட நோக்கம் இவா அதுல அந்த ஃபங்க்ஷன்ல முன்னுக்கு நின்று போல் அடைஞ்சிடுவாவோ, அதான் இப்படியாவது குழப்போணும். அவ அங்க போயிட்டாண்டோன்னு இங்கால அலிமாரி எல்லாம் அடிச்சு உடைக்கிறது. ஏனென்றால் அந்த மைண்ட்ல அவ குழப்பினாத்தான் அவன் கீழே தன்னை பயப்படுவா, தன்னை பயந்து கீழ் வணிஞ்சு நடப்பினும் என்றாதான் அந்த அவையின் மைண்ட். அது மாதிரிதான் அரசியல் மற்றவர்கள் ஒண்ணுமே கதைக்கலாம், கதைச்சா சரி, அதோட அவைய கண்ட பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கதைச்சு அவையிட பாய மூட பண்ணி போட்டுதான் மிச்ச அழுவ. அப்ப இது மற்ற என்ன செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பேஷண்ட் ஹஸ்பண்ட் மனைவிய அவ இவர் கொடுமைப்படுத்தி தாங்கி இல்லாம நீ விட்டுட்டு போறேன்னு சொன்னோன்னு அவருடன் என்ன செய்தால் அயன் பாக்ஸ் எடுத்து அந்த காலில் வச்சுட்டார். ஏன்னா போகாம பண்றதுக்கு தான் நம்மள மனதால பாதிக்கப்பட்ட மாதிரி பேருந்து ஓடி போய் இந்த குளிர் தண்ணியில தலையை நீட்டுறார். அப்ப அவன் இது என்னென்றால் எப்படியாவது அந்த மன்னிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு ஓடாமல் இருந்து வச்சிடணும், விட்டுச்சு வச்சிடணும். இதுதான். அப்ப இது ஒரு உண்மையா இப்ப ஆம்பளையால் என்ன செய்வேன், சிலர் நான் கவனிச்சுக்கிறேன் மெதுவா கதப்பினும் வீட்டாங்க அடிக்கிற எல்லாம் நடக்கும். சாஃப்டா மெதுவா பார்த்தா பசு பாஞ்சா புலி என்ற கணக்குல என்ன அவைன நோக்கம் சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்போட தங்களுக்கு நல்லவனா காட்டிக்கொண்டு அவை மற்றவைக்கு முன்னால. ஆனா இந்த மனைவியோ இல்லாட்டி மற்ற அரசியல் கட்சிகளையோ அவையே என்ன செய்யணும்டா சொற்றியா தாழ்த்தி கலப்பிடும். ஏனென்றால் அவ தங்களுக்குள்ள பணிஞ்சிருக்கும், இதுதான் அவையின் நோக்கம். அப்ப இப்படியே இருப்பினும் மற்றது என்னென்றால் அது சொல்றது ஆல்வேஸ் டாக்கிங் இனிஷியேட்டிவ் அது அப்ப மற்றது செல்ஃப் சென்டர்டைன்மெண்டா இப்ப தன்னை மட்டும் உயர்த்தி கதைக்கிறது. இப்ப பார்த்தாலும் தான் ராசாண்ட கணக்குல போகும். மற்றது இப்ப ஒரு விஷயத்த கதைக்கணும் என்றால் அவன் இந்த டீப்பா இப்ப எதிராளிக்கு தெரியாத விஷயத்த தனக்கு தெரியுதோ இல்லையோ அடிச்சு விடுறாது. கணக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா அடிச்சு விட்டால் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்றது. அவன் பயந்துடுவிடும். இவர் ஒரு இன்னாருக்கு இந்த விஷயம் தெரியாண்டு அவன் முதலே கணிச்சு வச்சுடுவிடும். வச்சு போட்டு அடிச்சு விடுறது சும்மா பச்சை பிள்ளையா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க பாருங்க,
நல்லூர் வந்து முந்தி முஸ்லிம் கோயிலா இருந்தது, வந்து எங்கட வேத கோயிலா இருந்தது, அப்படி இப்படி என்று என்னத்தையாவது சொல்லி குழப்பணும். அதாவது அவன் ஒரு ஆளுடைய செயற்பாட்டை முடிச்சு விடணும். அவ்வளவுதான் அந்த அவன் நோக்கம். அப்ப அப்படி ஒரு கதைக்கிறது வந்து ஒரு ஆள் பிள்ளையா ஒரு சின்ன தவறு, ஒரு மொழி தெரியாத ஒரு ஆள் ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டா ரெண்டு வைங்கவன் விட்டானா அதை எக்ஸாக்ரேட் பண்ணி அதை பிட்டு நாட் அக்செப்டிங் எக்ஸ்கியூஸ். இல்ல அவர் சமாளிக்க பார்த்தாலும் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் சமாளிக்க விட மாட்டேன். பேர்ந்து சுற்றுலா பயங்கரமா என்ன செய்ற அதை எதிர்த்து பயங்கரமா எக்ஸாக்ரேட் பண்ணி அதை பெருசாக்கி ஏதோ ஒரு கேவலப்படுத்தி முக்கி வச்சு விடுவினும் கீழுக்கு. அப்ப இது வந்து டக்குன்னு என்ன செய்வினும், இப்ப ஒரு ஆள் நல்லா கதைச்சு கொண்டு போதால் டக்குன்னு இடையில பூந்தா வேண்ட கதையை வந்து சம்பந்தம் இல்லாம கதைச்சு அத டிரெக்ஷனை மாத்திடுறது, அவன் வாய மூடுறதுக்கு. அப்ப பேருந்து என்ன நடக்குது, இப்ப சில நேரத்துல என்னடா மீட்டிங் அதுகள் என்றால் கேள்வி கேட்டே சாவடிக்கிறது ஆகல இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கு. மற்ற பக்கம் என்னன்னா தாங்கள் தொடர்ச்சியா கதை என்று கதைச்சு நான் ஸ்டாப்பா கதைச்சு மற்றாக்களும் பேக் ராக்காமல் பண்றது, அது ஒரு இன்னும் அதை சொல்றது ஓவர் ஃப்ரீடம் அண்ட் டொமினேஷன் என்று சொல்லி. அப்ப அது உண்டு. மற்றது ஆர்டிபிஷியல் கிராண்ட் வாசன்டா உண்மையா என்னண்டா அவைக்கு வந்து முதலமைச்சராவோ இல்லாட்டி எதிர்கட்சி தலைவராவோ இல்லாட்டி எந்த பதவியில் இல்லையென்றாலும் அதை வந்து தாங்கள் அப்படி தாங்களே கற்பனை பண்ணிக்கொண்டுதான் கதைப்பேன். அவை வந்து வேறொரு ஆள் சொல்லி கதைக்கிறேன், தாங்களே அப்படி கற்பனை பண்ணி போட்டு கதைச்சு கொண்டிருக்கிற. மற்றது ஒரு உதாரணத்துக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வருது என்றால் இப்ப அந்த வீட்டுல இருக்கிற மனைவியை என்ன செய்வினும் ஏதோ சொல்லிக்கிள்ளி அந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அலை பண்ணிடுவேன். அந்த வக்கிர புத்தி என்று சொல்லுவேன் நம்மங்கிற தமிழ்ல ஏதோ ஒன்று சொல்லி அவைய வந்து மனநோக பண்ணி தங்களுக்குள்ள அடிமையா வச்சிருக்கிறது. கேள்வி கேட்கிறாண்டக்கு இருக்குது அவைக்கு பேருந்து என்னத்தையாவது செய்து இது தாங்க நினைச்சத முடிக்கிறது தான் அவைண்ட அந்த குறிக்கோளா இருக்கு. அப்ப இது வந்து உண்மையா ஒரு பயங்கரமானது. நாசிஸ்டிக் என்றாலே ஒரு பயங்கரமானது. உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளால இப்ப எத்தனையோ பொதுமக்கள், நான் யாரென்று சொல்ல விரும்பல, ஆனாலும் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசியல் தலைவர்களால எத்தனையோ பொதுமக்கள் செத்து கொண்டிருக்கணும், யுத்தங்களால அவைண்ட பிள்ளையான தீர்மானங்களால எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்படினும், எத்தனையோ பெண் மனநோயாளியாலா வீடு இழந்து நாடு இழந்து சொத்து இழந்து அகதிகளா தஞ்சமடைகிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் ஈவ இரக்கமற்ற குணங்கள். அவன் வந்து மற்றாக்களை பற்றி கொஞ்சமும் சிந்திக்க மாட்டேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆள் வந்து நான் வந்து தெற்குல ஒரு கல்யாணம் கட்டி உல்லாசம் யுத்தம் நடக்கல யுத்தத்துல இருக்கிறேன். ஆனால் உண்மையா அங்க சமூக சேவை செய்து மிக புகழ் பெற்ற மருத்துவர்கள் வந்து சமூக சேவைக்கே பேர் போன இலங்கை அளவிலேயே அவர்கள் வந்து அவார்டு எடுத்த ஆட்களை சிம்பிளா வந்து முத்தலே திட்டம் போட்டுட்டு வாரது. இது என்ன மாதிரி நான் ஒரு நாள்ல புகழடையலாம், எப்படி நான் உயரலாம், எப்படி அவைய தாழ்த்தலாம் எல்லாம் பிளான் பண்ணி செய்து வந்துட்டு டக்கண்டே ஏதோ சொல்லிக்கிள்ளி ஆதாரம் இல்லாத எண்ணத்தையாவது சொல்லிக்கிள்ளி வெல்லுவதற்கான வழிமுறைகளை அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து இப்ப எங்கட சனங்களுக்கு இது உண்மையா பொய்யா உண்டு. அப்ப உண்மையா ஒரு ஆழ்மை கோளாறுன்றது குறைஞ்சது நான் சொன்ன இந்த இவ்வளவு சிண்டங்கள்லயுமே நோய் அறிகுறிகள்ல ஒரு 5 இருந்தாலே காணும். உலக சுகாதார நிறுவனம் அப்படித்தான் சொல்லுகின்றது. குறைந்தது 5 இருந்தாலே அவர்கள் நீண்ட நாளைக்கு அவர்கள் இருக்கும் பட்சத்துல அவர்களே உண்மையா நிச்சயமா அவர்களுக்கு இந்த நார்சிஸ்டிக் அதாவது ஆளுமை கோளாறு அவர்களுக்கு உள்ளதென்று கட்டாயம் முடிவெடுக்க வேண்டியது எங்கட தமிழ் மக்களின் கடமை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவம்மையா சரியான கட்டிக்காரியா இருந்தவா, அவாக்கு வந்து டிப்ரெஷன் அவ என்னட்ட வந்தவா சரியோ, அவாக்கு வந்து சரியான சிவியர் டிப்ரெஷன் தற்கொலை எண்ணங்களோட அவ வந்தாண்டால் அநேகம் வந்து இந்த ஆளுமை கோளாறு நோயாளிகள் வந்து எங்களை நேரடியா வரமாட்டேன்.
அநேகம் நாங்கள் இப்படி அவ பேஷண்ட் வந்து அவாண்ட ஹிஸ்டரியல கேட்டு கொண்டு போய்க்கலாம். எங்களுக்கு விளங்கினது என்னண்டா அவாக்கு இப்படி ஒரு மன அழுத்தமோ சோர்வு வாரதுக்கு முக்கிய காரணம் ஆண்ட கணவர் அவருக்கு இந்த நாசிஸ்டிக் ஆளுமை கோளாறு பிரச்சனையால ஆளுமை கோளாறு உள்ள வந்து மற்றாக்களோட கதைக்க விட மாட்டேனும். அப்ப அவ வந்து புத்தி ஒரு தடவை வரையலாது, ஒரு தடவை போயிலா வேணுமெண்டா அவ தங்கட குடும்ப ஆக்கள் தங்கட ஃப்ரெண்ட்ஸ் அவைய மட்டும் அக்செப்ட் பண்ணுவினும் என்னண்டா. இல்லாட்டி தங்களுக்கு எதிராக கதைக்க முடியாதார்கள், இல்லாட்டி கதைச்சாலும் பரவாயில்லை என்று சிலரை தெரிஞ்செடுத்து விடுவினும். ஏனென்றால் அவைக்கு பயம். தங்கண்ட அந்த சேர்ந்து வாழுற பெண்ணோ ஆணோ இல்லாட்டி பிள்ளைகளோ அவை வந்து தங்களை எதிராக நடக்க துவங்கிடுவிடும். அப்ப தங்களுக்கு எதிரான செயற்பாடை செய்யணும். அப்ப மற்றாக்களை வந்து கதைக்க விட ஆயிடும். இயல்பான சமூக வாழ்க்கைய வாழ விட ஆயிடும். பொத்தி வைப்பினும் எத்தனையோ நான் அறிஞ்ச ஒரு பொம்பளை தண்ட புருஷண்ட ஆக்களை ஒருத்தரோடையுமே கதையாம இருந்து 20 வருஷத்துக்கு மேல புருஷன் ஆக்கள் யாருன்னு கூடி தெரியாது. அப்படி இத்தனைக்கும் பேசி கல்யாணம் கட்டின ஒரு குடும்பம். அப்படி அந்த என்னென்றால் அது மனநோயாளி. அவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கவும் முடியாது. அதுதான் அடுத்த பிரச்சனை. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அவ வந்து தாங்கள் பெருசா உழைக்க மாட்டினும் மற்றவ உழைச்ச கதைய தங்கட உழைப்பண்ட மாதிரி கதைக்கு விழுக்கிட பாப்பினும். இப்ப உதாரணத்துக்கு காணியல் அரசாங்கம் விடுதென்றால் டக்கட்டு நான் கதைச்சுதான் அந்த காணியல் விடுதண்டு டக்கட்டு பயங்கர புத்திசாலித்தனமா கதையை மாத்திடுவார். அப்பாவியல் இப்படி எல்லாம் செய்யறாரு. அந்த என்னென்ன சத்யராஜ் ஒரு படத்துல இப்படி நல்ல வடிவா காட்டப்படும். அந்த உண்மையா அந்த எப்படி மக்களை மாத்தினும்ன்றது மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும். தாங்கள் புத்திசாலிகளா நடக்கணும்டா இப்படியான நாங்கள் விழிப்புணர்வு தொலைக்காட்சியில நாங்க கொடுக்கல அதை பார்த்து தங்களோட அறிவை பெருக்கினால்தான் ஒரு மனிதன் வந்து தங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமா கொண்டு போக முடியும். நீங்கள் கூறுவதை பார்த்தால் உண்மையிலேயே இதில் அரசியல்வாதிகளையும் தொட்டு செல்கின்றீர்கள், அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் கொண்டு செல்கின்றீர்கள். ஆனாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அப்ப அந்த வகையில மனிதர்களாக இருக்கின்றவர்களின் அவர்களின் செயற்பாட்டிலும் வந்து இந்த மனோதத்துவ ரீதியான இந்த ஆளுமை கோளாறுன்றதான் இருக்குதுன்றதுதான் உண்மையான விடயம் இல்லையா? இப்ப ஆளுமை கோளாறுன்றது தொட்டிலை பழக்கம் சொல்லுவானு மட்டும் ஒரு ஆளுட குண நடத்துவான் ஆளுமை என்றது இப்ப நாங்கள் நேரடியா பார்க்கல அவ என்ன செய்யணும் என்ன மாதிரி நடக்கணும் அதுகளை வச்சுதானே நாங்கள் ஆளுமை என்று சொல்லுகின்றோம். அப்ப முன்னுக்கு அவை ஏதோ ஒரு வகையால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி அவை பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அப்ப அந்த அப்படியான பாதிப்புகளாலேயோ இல்லாட்டி ஜெனட்டிக் அதாவது நிறமூத்தங்களாலேயோ இல்லாட்டி கல்வியலால சுற்றம் சூழல் அது பல்வேறு காரணிகளால இந்த ஆளுமை வந்து தீர்மானிக்கப்படுகிறது. உண்மையா இந்த தீர்மானங்கள் என்பது வந்து உலகளவிய ரீதியாக மருத்துவ ரீதியான ஆலோசனைகளாக வந்திருக்கின்ற விடயம். இவர்களின் நிலைப்பாட்டுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பல விடயங்களை. இதற்கான இவர்களுக்கான மருத்துவ ரீதியான அல்லது உளவியல் ரீதியாக இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான மருத்துவமோ அல்லது ஆலோசனைகளோ அப்படி இருக்கு. அதில் என்னென்றால் ஒன்று வந்து அவையோட திருப்பி எதிர்த்து கதைக்கிறத தவிர்க்கணும் உண்டு. ரெண்டாவது வந்து உங்களோட உள்ளுணர்வுகளை வந்து காட்டக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ற பிளானிங் அதுகளை எல்லாம் சொல்லக்கூடாது. அமைதியா இருந்து கொண்டு அலுவலை பார்க்க வேண்டியதான் முக்கியமான இது. மற்றது அவை வெளியில போகாது என்றால் போகாம இருக்கக்கூடாது, கட்டாயம் போகணும். ஆக்களை சொல்லாது என்றால் கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏனென்றால் எங்களுக்கு அது பாதுகாப்பா முடியும். அவன் எல்லா சொல்லுக்கும் அடிபணிஞ்சு கொண்டிருந்தால் அது உண்மையா பிள்ளையான ஒரு முடிவாத்தான் இருக்கும். மற்றது டாக்களோட தொடர்பு வையாண்டா நாங்க இப்போ வாட்ஸ்அப்ல வைபர்ல எல்லாரும் குறைக்கலாம். சில வேலைகள்ல சரியான சொன்னாலும் ஏற்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் நாங்க கண்ண பொம்புளியல் வந்து அடிமையா வாழினும் வெளியில சொல்லலாம். பிள்ளைகளுக்காக பல்ல கடிச்சு கொண்டு இருக்கணும். அப்ப அதெல்லாம் உண்மையா ஒரு லிமிட்டுக்கு மேலே என்றால் உண்மையா அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் பேஷண்டோட வாழுவதே கஷ்டம். நான் சொல்ல மறந்து போனேன். உண்மையா நியம் வந்து அதை வந்து இப்ப மனைவிய பற்றி கொஞ்சமே கவலைப்படாயணும். அந்த மனைவிய கீழே கொண்டு போறதுலயே குறியா இருப்பினும் கல்யாணம் கட்டின உடனே சொங்கிடுவினும். ஒரு ஆம்பளை எனக்கு தெரியும்
மரிமணி நண்டே சொல்லி போட்டாரு, அடுத்த டைவோர்ஸ் பண்ணி போட்டு அடுத்த பொம்பளையோட எப்படி போட்டோ எடுக்கிறத பற்றி கூட கதைச்சு பாக்குறேன். என்னண்டா அவன் பயப்படுத்துறான், டக்கண்டு கட்டின அண்டைக்கே பயப்படுத்த தோக்கிறாரு. அப்ப அவ பிளான் பண்ணி தானே அதெல்லாம் கதைக்கிறாரு. இப்ப அவைகிட்ட இப்ப உண்மையான அன்பியோ இல்லாட்டி உண்மையான செக்ஸ் வாழ்க்கையோ இல்லாட்டி உண்மையான உணர்வுகளை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தால் அவ அது சரி வராது. மற்றது அவ என்ன சொன்னாலும் சிரிப்போட சமாளித்து கொண்டு போகணும். ஏன்னா மென்டல் டோர்ச்சர் பண்றதான் அவையிட்ட குறிக்கோளா இருக்கும். அப்ப அதை கண்ணு காணாத மாதிரி இருக்கணும். மற்றது அவையிட்ட அன்பு கருணை எதிர்பார்க்கறது ஒரு காணல் நீர் மாதிரி. அப்ப உண்மையா அதை டைமை வேஸ்ட் ஆக்குற மாதிரி தானே. அதை பற்றி பெருசா என்ன போற இல்ல. நீங்க என்னதான் செய்யுங்க, முடிஞ்ச அப்பொழுது வட்டா சமைச்சு அவருக்கு காலும் பிடிச்சு விட்ட சகல பணிவிடையும் செய்து எல்லாம் செய்தாலும் அவ திருப்தியே அடைய மாட்டேன். சொல்லிக்கொண்டே இருப்பினும் மற்றது பயப்படாமல் இது செய்யணும். மற்றது கெஞ்சி கொண்டிருக்க கூடாது. கெஞ்சினால் மிஞ்சிவிடும், மிஞ்சினால் கெஞ்சிவிடும். அதை நினைவுவோம். மற்றது பாசம் பரிவு டிபெண்டா வளர்வதை நீ தவிர்க்கணும். மற்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையா விலகி போகிறதுதான் பெட்டர். அதுக்கு என்னென்ன முன்னரே நாங்கள் பிளான் பண்ணி என்னென்னத்தை காட்டலாம், என்னென்ன சட்டப்படி என்ன மாதிரி தப்பலாம் அதுகளை யோசிச்சு புத்திசாலித்தனமா இப்ப எக்கனாமிக்கல் பிரச்சனை இருந்தால் அது என்னன்னு தவிர்க்கலாம். அதுகளை மற்றது அவே ஒரு உலகத்துல தான் ஒருவரும் செய்யாத தான் செய்யறான்னு சொன்னால் பேசாம கண்டுங்கான மாதிரி இருக்க வேண்டிய. நல்லது. நாங்கள் அடுத்த தொடரில் இதன் தொடர் நிச்சயமாகவே இது பற்றி கூடுதலாக உரையாட வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. நீங்கள் இது பற்றிய மிக சிறப்பான அதை பற்றிய தொடரான விடயங்களோடு நீங்கள் ஆய்வு செய்து வருகின்றீர்கள். அப்படியானால் நாங்கள் அதை பற்றி இன்னும் தொடர்ந்து அடுத்த தொடரிலே உரையாடுவோம். இதன் தொடர் அடுத்த தொடராக பயணிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களோட கலாநிதி திருமதி டாக்டர் கேமா நவரஞ்சன் அவர்கள் இன்று மனநல விடயம் பற்றியதும் இந்த ஆளுமை கோளாறு பற்றிய விடயங்களையும் கதைத்திருக்கின்றார். இவர் ஒரு சிறப்பான ஆலோசகராய் ஓய்வு நிலையில் பலருக்கு உதவி புரிகின்றவரும் தொலைபேசி மூலமும் தொலைக்காட்சிகள் மூலமும் பல விஷயங்களை நீங்கள் அவரிடம் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையிலே அது மட்டுமல்ல, இந்த மனநல விழிப்புணர்வு என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதி சிறப்பாக வெளியிட்டவர். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமையிட்டு மகிழ்வு கொண்டு அவரோடு இன்று இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் திரு தேவராஜா பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவரின் நாமம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவ நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியோடு இன்றைய நிகழ்விலிருந்து விடைபெறுகிறோம். அடுத்த மருத்துவ நாம் நிகழ்வில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0042413013099103. கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.